தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அத்தும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன்மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் நூறாயுதம் கூடி மார் மீது பாய்ந்தாலும் வேலாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் ஊனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆள்மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா மக்க கிளங்குதப்பா. எங்க கிளம்பிட்ட? வெளியில. வெளியிலையா? சம்பாதிக்கிற நானே வீட்டில தான் அதிகமா இருக்கேன். அம்மாவும் பொண்ணு வீட்டில் இருக்கிறத விட வெளியில சுத்துறது தான் அதிகமா இருக்கு. இதுல உன் வளர்ப்பு அந்த கந்தன் வயசுக்கு மீறி அதிக பிரசிங்கத்தனமா பேசிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு தெரியல. அது எனக்கு முக்கியமும் இல்லை. ஆனா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அபர்ணாவுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு. என்ன பாக்குற? இப்படி ஒரு குறையோட இருக்கிறவளை நானே கட்டிக்கலனா வேற யாரு கட்டிப்பா? அதான் பெருந்தன்மையா அவளை கட்டிக்கிறதுக்கு தீர்மானிச்சுட்டேன். வேணா நாகராஜ், அவ உனக்கு மறுபடியும் பழைய பாட்டே பாடிட்டு இருக்காத. என்னை பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு இதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஜக்கமான ஒரு சாமியார் இருக்காங்க. இவளை ஒரு தடவை அங்க கூட்டிட்டு போனோம்னா போதும், எல்லாம் சரியாயிடும். நமக்கு இருக்கிற எல்லா குறையும் காணாம போயிடும். நாகராஜ், நான் என்ன சொல்ல வரேன்? நான் என் முடிவை சொல்லிட்டேன், அதுக்கு தயாரா இரு. இப்ப நீ கிளம்பு. அபர்ணா, நீங்க? அபர்ணா வீடு தானே இது? இது என் வீடு. அபர்ணா தான் என் வீட்டுல இருக்கா. உங்களுக்கு என்ன வேணும்? சாரி, நான் அபர்ணாவை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும். அவங்க அம்மா இல்லையா? அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும். இப்ப இங்க யாரும் கிடையாது, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. ஆமா, என்ன விஷயமா நீங்க அவங்கள பார்க்கணும்? இல்லை, ஒன்றும் இல்லை. நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். ஹலோ, நில்லுங்க. ஆம்பளை ஒருத்தன் நான் வீட்டுல இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வந்து பொம்பளைகிட்ட பேசணும்னு அடம் பிடிக்கிறீங்க. ஏங்க, வயசான ஆள் தானே, ஒரு நாகரிகம் மரியாதை தெரிய வேணாம்? சொல்லுங்க, என்ன விஷயமா அவங்கள பார்க்கணும்? அதை நான் அவங்க கிட்ட தான் பேச முடியும். யோ, இல்லையா? பேசிட்டு இருக்கேன்ல. நீ சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. கையேடு. சொல்லிட்டு போய கிளவா. கையை விடியா. விடியா.
உனக்கு எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீ எனக்கு எதை தெரியோ அதை தான் பதிலுக்கு நானும் உனக்கு தருவேன். ஜாக்கிரதை. பயப்படாத. நாட்டுக்கோழியும் வௌவாலும் ரத்தமா ஓடுது. வசியப்படுத்ததை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே, அதுக்கு தானே வந்திருக்கேன். ஜக்கம்மா, எல்லாரும் கும்பிடுங்க. தாயே, ஒரு தடவைக்கு 4 தடவை ஜக்கம்மா கிட்ட கேட்டுட்டேன். உத்தரவு கிடைக்கல தாயி. என்ன உத்தரவு? உயிர் பலிதான் வேணும். அது நடந்தாதான் நீ நினைச்சது மத்தது எல்லாமே நடக்கும். அதுக்கு முன்னாடி வசியத்துக்கு வழி சொல்றேன். நான் கேட்கறத தந்தா ஜக்கம்மா வரம் தருவா. பணமா? அது யாருக்குடா வேணும்? இதுக்கு வேற பொருட்கள் வேணும். நல்லா கேட்டுக்குங்க. நாட்டு ஆமை 1, காட்டு தவளை 1, இளம் பெட்ட கோழியோட முட்டை 1, புதைச்ச பணத்தோட எலும்பு 2 பலம், ஈசலோ நிலவாக விதையும் தலா 2 பலம், மாக்கொடி 3, அப்புறம் தங்க காசு கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து தைலமாக்கி அதுல அஞ்சனக்கலை முட்டையோட வெள்ளக்கருவை சேர்த்து பக்குவமா சூடேத்துனா உனக்கு ஒரு மை கிடைக்கும். அத ஜக்கம்மாவுக்கு பூஜை செஞ்சு எடுக்கணும். அப்பதான் அது வசிய மையாகும். அத ஒரு கன்னி பொண்ணு மேல பிரயோகம் செஞ்சா நாம சொன்னதெல்லாம் அவ செய்வா. நாம நினைச்ச மாதிரி அவளை பலி கொடுக்கவும் செய்யலாம். யோசிக்காத, வேற வழி இப்ப இல்ல. அதெல்லாம் சரி, நாம இப்போ ஒரு கன்னி பொண்ணை பிடிக்கணுமே, அதுக்கு எங்க போறது? அப்பா, யார் இந்த பொண்ணு? ருத்ரா. அப்பா,
என்ன வேணும்? என்ன வேணுமா? ஏதோ ரோட்ல போறவன கேக்குற மாதிரி கேக்குற. என்ன அப்படி கேக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? தல. நீ உள்ள போக முடியாது. ஏய் நீ யாருடா எனக்கு சொல்றதுக்கு? நான் எப்ப வேணா இங்க வந்து போறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. நீ இப்ப நகர போறியா இல்லையா? இல்ல நான் இப்ப போய் வீரையா அம்மா கிட்ட சொல்லணுமா? அவங்க சொல்லி தான் இப்ப நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமான வேலையா இருக்காங்க. இப்ப யாரும் அவங்கள பார்க்க முடியாது. கிளம்பு. நான் என் அப்பாவை பார்க்கணும். என் அப்பாவை கூப்பிடு. வைரம் உள்ள இல்ல, இன்னும் வரல. எங்க போனாருன்னு தெரியல. எனக்கும் வேலை இருக்கு. நீ கிளம்பு முதல்ல. நில்லு. என் அப்பா எங்க? ஆவுடையப்பர் கூட யாத்திரை போனாரு, அவரு வந்துட்டாரு. ஆனா என் அப்பா இன்னும் வரல. இத நான் வீரையா அம்மா கிட்ட சொல்லணும். இப்ப அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்றல, அப்புறம் வந்து சொல்லு. உங்க அப்பாவை காணணும், அவங்க என்ன செய்வாங்க? போறப்ப சொல்லிட்டு போயிருந்தா உதவி செய்யலாம். அவர் இஷ்டத்துக்கு அவரால் ஏதாவது செய்வாரு. இவங்க வந்து காப்பாத்துவாங்களா? எல்லா விதிப்படி தான் நடக்கும். பாப்பா. இல்ல நான் போக மாட்டேன். நான் வீரையா அம்மா பார்க்காம போக மாட்டேன். சொன்ன கேட்க மாட்டேன். நட முதல்ல. நட. ஏய் வா. விடு என்ன. விடு. வா. விடு. ஏய் வா. என்ன விடு. வா. ஓ. நிக்காத. போ. கார்த்திக் அங்க இருந்தாலும் போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாடா. எதுக்கு தாத்தா? தாத்தா 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 இன்னும் ஒரு பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருக்காரு. போனார் இவரு. இவ்வளவு அவசரமா ஏன் கார்த்திகாவை தேடுறாரு? தாத்தா இப்படி அலைய விடுறிய? இதுக்கு மேல நம்மளால அலைய முடியாது. அவரே தேடி கூட்டிட்டு வரட்டும்.
பாம்பாட்டி சாமியார் எங்க இருக்காரு? அந்த பக்கமா போ. எங்கே போனான்னு தெரியலையே. சபா முருகா. பாம்பாட்டி சாமிக்கு வணக்கம். பாம்பாட்டி, நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஊருக்கெல்லாம் நீங்க சாமிநாத ஸ்தபதியா இருந்தாலும் நீங்க தான் பாம்பாட்டி சாமியாருங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். ரொம்ப தெளிவா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இல்லம்மா, நீ எனக்கு இதோட விளக்கம் தெரியணும். சாமிக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சிடுறேன். என்ன சுவடியது? இத படிச்சா உங்களுக்கே தெரியும். நவபாஷான வேலை பத்தி. இதுல இருக்கிறத உங்களுக்கு படிக்க தெரியும். நாங்க அதான் கொண்டு வந்தேன். இந்த உதவியை நீங்க செஞ்சா எங்க குடும்பத்துக்கு அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். இதுல என்ன எழுதிருக்கு? எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணுமா இதை படிக்கிறதுக்கு. அம்மா, போயிட்டு நாளைக்கு வா. சரிங்க ஐயா, நான் வரேன். சரிம்மா.